கத்தியமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 27. நடுவில் எங்கேயும் ஃபுல் ஸ்டாப் இல்லாதக்கு ஒற்ற வாசகமாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை பிரித்து பார்க்குறோம். தஸ்மின் உஹ வா உபசமசீலாஹ பரம ऋषयः சகல ஜீவ நிகாய ஆவாசஸ்ய பகவதः வாசுதேவஸ்ய பீதானாம் சரணபூதஸ்ய ஸ்ரீமத் சரணாரவிந்த அவிரத ஸ்மரண அவிகலித பரம பக்தி யோக அனுபாவேன பரிபாவித அந்தர்ஹ்ருதய அதிகதே பகவதி சர்வேஷாம் பூதானாம் ஆத்மபூதே பிரத்யக ஆத்மனி ஏவ ஆத்மனஹ தாதாத்ம்யம் அவிசேஷேன சமீயுஹு. தஸ்மின்னுஹவா உபசமசீலாஹ பரம ऋषय சகல ஜீவ நிகாய ஆவாசஸ்ய பகவதோ வாசுதேவஸ்ய பீதானாம் சரணபூதஸ்ய ஸ்ரீமத் சரணாரவிந்த அவிரத ஸ்மரண அவிகலித பரமபக்தி யோகானுபாவேன பரிபாவித அந்தர்ஹ்ருதய அதிகதே பகவதி சர்வேஷாம் பூதானாம் ஆத்மபூதே பிரத்யக் ஆத்மனி ஏவ ஆத்மனஹ தாதாத்ம்யம் அவிசேஷேன சமீயுஹு. தஸ்மின்னுஹவா உபசமசீலாஹ பரம ऋषयः சகல ஜீவநிகாய ஆவாசஸ்ய பகவதோ வாசுதேவஸ்ய பீதானாம் சரணபூதஸ்ய ஸ்ரீமத் சரணாரவிந்தாவிரத ஸ்மரண அவிகலித பரமபக்தி யோகானுபாவேன பரிபாவிதாந்தர்ஹ்ருதயாதிகதே பகவதி சர்வேஷாம் பூதானாம் ஆத்மபூதே பிரத்யகாத்மன்யேவ ஆத்மனஸ்தாதாத்ம்யமவிசேஷேன சமீயுஹு. തസ്മിൻ ഉഹവ എന്നൊരു ആശ്ചര്യമാക്കും ഇത്. പ്രിയവ്രതനോട് പുത്രർകളിലെ പരമഹംസ പദവി ആഗ്രഹിച്ചിട്ട് அந்த 3 പേരും உபசமசீலாக மனசு இந்திரியங்களெல்லாம் சொல்படிக்கு நிறுத்திண்டு இருக்கிற பரம ഋഷയः ശ്രേഷ്ഠர்களான ஆத்மஞானிகளாக்கும். அவ ஜனிச்சு குழந்தை பருவத்திலேயே அவளுக்கு பகவத் தத்துவம் தெரிஞ்செடுத்து ആരും പഠിപ്പിക്കവേ വേണ്ട. ആശ്ചര്യം ആശ്ചര്യം. പ്രിയവ്രതനുக்கு நாரத முனியாக்கும் பகவத் தத்துவம் உபதேசிச்சு கொடுத்தது. இந்த 3 குழந்தைகளுக்கும் ஆரும் உபதேசிக்காதக்கே பகவத் தத்துவம் தெரிஞ்செடுத்தே. ஆத்மஸ்வரூபம் தர்சனம் ஆத்மஸ்வரூப தர்சனம் கிடைச்ச அந்த குழந்தைகள் എന്നൊരു പുണ്യം പണിനവാളാക്കും, എന്നൊരു ആശ്ചര്യമാക്കും ഇത്. அந்த ஆத்மஸ்வரூபனை வர்ணிக்கப்படுறது. சகல எல்லா ஜீவநிகாய உயிரினங்களோடு கூட்டங்களுக்கும் ஆவாசஸ்ய ஸ்திதி செய்யற அந்த இடம் அப்படிங்கிறது அந்த பரம்பொருளோடு ஸ்தானமாக்கும். பரம்பொருள் காரணமாயிட்டாக்கும் எல்லாம் உண்டாയിട്ടുള്ളത്. பீதானாம் பயந்து நடுங்கிறவாளுக்கு சரணபூதஸ்ய சரணாகதி ஸ்தானமாக்கும் அந்த பரம்பொருள். அபயஹஸ்தம் கொடுத்து பயம் போக்கிற பகவான். பகவதः வாசுதேவஸ்ய ஐஸ்வர்யம் ஸ்ரீ யசஸ்
ஞானம், வீரியம், வைராக்கியம் இப்படி இருக்கிற எல்லா பகங்களும் எல்லா குணங்களும் இருக்கிற வாசுதேவனோடு ஸ்ரீமத் சரணாரவிந்த ஐஸ்வர்யமாயிருக்கிற திருப்பாதங்களை அவிரதா இடதடவில்லாதக்கு கண்டினியூஸ் ஆயிட்டு ஸ்மரணா நினைச்சுண்டு அவிகளித ஒருபோதும் விடாம கட்டியா பிடிச்சுண்டு பரம பக்தி யோக அனுபாவேனா டோப்பு மோஸ்டான அந்த பக்தி யோக மகிமையால பகவானோட திருப்பாதங்களை கெட்டியா பிடிச்சுண்டு இருக்கிற அந்த பக்தி யோக மகிமையால பரிபாவித அந்தர்ஹிருதய அதிகதே ரொம்ப நன்னா புனிதமாயிருக்கிற அந்த கரண சுத்தி வந்திருக்கிற அந்த ஹிருதய குகையில பிரவேசனம் செஞ்சிருக்கிற பகவான் வாசுதேவன் மனசா வாஜா கர்மனா எல்லாம் எல்லாம் பகவானாயிட்டே இருந்தா அந்த குழந்தைகளுக்கு சர்வேஷாம் பூதானாம் எல்லா உயிரினங்களோடு உள்ளுக்குள்ளையும் ஆத்மபூதே ஆத்மஸ்வரூபனாயிட்டு பகவான் ஸ்திதி பண்றார். பகவதி அப்படி இருக்கிற பகவானில பிரத்யக் ஆத்மனி ஏவா அந்தராத்மாவில ஸ்திதி செய்யற அந்த பகவானிலேயே ஆத்மனஹா அந்த 3 பேரோடும் கவி, மகாவீரன், சவணன் இப்படி இருக்கிற 3 புத்திரர்களோடும் தாதாத்மியம் அந்த அத்வைத மூர்த்தியில ലയിച്ച് அந்த 3 പേരും പരമ്പൊരുളിലെ ഐക്യമായിട്ട് ഭഗവാനായിട്ട് തീർന്ന அந்த தாதாத்மியத்தை அந்த ஈஸ்வரனாயிட்டு தாதாத்மியம் പ്രാപിக்கிற അവസ്ഥയെ அவிசேஷேன எந்த ஒரு தடங்களும் இல்லாதக்கு സമീയുഹു அவளுக்கு പ്രാപിக்கிறதுக்கு சாதிச்சது. 28வது கத்திய ரூபத்தில் இருக்கிற வர்ணனையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அந்யஸ்யாம் அபி ஜாயாயாம் த்ரயஹ புத்ராஹ ஆசன் உத்தமஹ தாமசஹ ரைவதஹ இதி மன்வந்தர அதிபதயஹ. அந்யஸ்யாமபி ஜாயாயாம் த்ரயஹ புத்ராஹ ஆசன் உத்தமஹ தாமசஹ ரைவதஹ இதி மன்வந்தராதிபதயஹ. அந்யஸ்யாமபி ஜாயாயாம் த்ரய புத்ரா ஆசன்னுத்தமஸ்தாமசோ ரைவத இதி மன்வந்தராதிபதயஹ. பிரியவிரதனுக்கு இன்னொரு மனைவியில உத்தமன், தாமசன், ரைவதன் இப்படின்னு 3 புத்திரர்கள் ஜனிச்சா ஃபியூச்சர்ல அந்த 3 புத்திரர்களும் மன்வந்தர அதிபதிகளாயிட்டு തീർന്ന. അന്യസ്യ ബർഹിഷ്മതിയെ കൂടാതക്ക് இன்னொரு ஜாய மனைவியில பிரியவிரதனுக்கு ത്രയഹ 3 ശ്രേഷ്ഠர்களான புத்திரர்கள் உண்டான. உத்தமஹ உத்தமன், தாமசஹ தாமசன், ரைவதஹ ரைவதன் இதி இப்படின்னு 3 புத்திரர்கள் உண்டான. இந்த பேரெல்லாம் நம்ம மன்வந்தர அதிபதிகளோடு பேரில கேட்டுட்டுள்ளதாக்கும். அதாக்கும் இங்க சொல்லப்படுறது. இந்த 3 புத்திரர்கள் இதி இப்படி இருக்கிற 3 புத்திரர்கள் மன்வந்தர அதிபதயஹ மன்வந்தர அதிபதிகளாயிட்டு
ഫ്യൂച്ചറിൽ അവ സ്ഥാനം എത്തുണ്ട. ഇത്രയും ശ്രേഷ്ഠകളാണവാൾക്ക് ജന്മം കൊടുക്ക വേണ്ടിന് ഡ്യൂട്ടി പ്രിയവ്രതനുക്ക് இருக்கிறத ഗൃഹസ്ഥാശ്രമം സ്വീകരിച്ചുதான் തീരണം. சிரேஷ்டனான பிரியவிரதன் அப்படிங்கிற அப்பாவுக்கு சிரேஷ்டனான அந்த 3 புத்திரர்கள் மன்வந்தர அதிபதிகள் ஜனிச்சா. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். சுவயம்புவன் அப்படிங்கிற மனுவோடு மூத்த புத்திரனாக்கும் பிரியவிரதன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மன்வந்தர அதிபதியாக்கும் சுவயம்புவ மனு, ரெண்டாவது மன்வந்தர அதிபதியாக்கும் ஸ்வாரோஜிஷன், மூணாவது மன்வந்தர அதிபதி உத்தமன், நாலாவது மன்வந்தர அதிபதி தாமசன், அஞ்சாவது மன்வந்தர அதிபதி ரேவதன். பிரியவிரதனோடு 3 புத்திரர்களாக்கும் உத்தமன், தாமசன், ரேவதன் அப்படிங்கிற 3வது 4வது 5வது மன்வந்தர அதிபதிகள். 6வது மன்வந்தர அதிபதி சாட்சுஷனாக்கும் இப்ப இருக்கிற வைவஸ்வதன், 7வது மன்வந்தர அதிபதி. இனி வரப்போற 8வது மன்வந்தர அதிபதியாக்கும் சூரிய சாவர்ணி. அதுக்கப்புறமா தட்ச சாவர்ணி, பிரம்ம சாவர்ணி, தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி. இப்படியாக மொத்தம் பிரம்மாவோடு ஒரு கல்பத்தில் 14 மன்வந்தர அதிபதிகள். பிரம்மாவோடு ഒരു പകലോട് കാലഘട്ടവും രാത്രിയോട് കാലഘട്ടവും ഒരു നാളും ഒരു വർഷവും ബ്രഹ്മ ആയുൾ വരയ്ക്കുമാണ് കാൽക്കുലേഷൻ എല്ലാം നമ്മൾ ഓൾറെഡി പണി பார்த்ததாக்கும். இருந்தா கூட ரொம்ப ஷார்ட்டாயிட்டு இங்கே நம்மளதை பார்த்துட்டு தான் இந்த கதைக்குள்ள பிரவேசனம் பண்ணுறதுக்கு சாதிக்கும். பிரம்மாவோடு ஒரு பகலாக்கும் ஒரு கல்பம். பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்களாக்கும். ஆயிரம் சதுர்யுகங்களில ஆட்சி பண்ணுறது 14 மன்வந்தர அதிபதிகளாக்கும். அப்போ 1000 டிவைடட் பை 14 71.43 சதுர்யுகங்களாக்கும் ഒരു മന്വന്തര അധിപതിയോട് കാലഘട്ടം, ആക്ഷിയോട് കാലഘട്ടം. കൃതയുഗം, ത്രേതായുഗം, ദ്വാപരയുഗം, കലിയുഗം இப்படின்னு 14 யுகங்கள், 4 யுகங்கள், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இப்படின்னு 4 யுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் சதுர்யுகம். ஒரு மனுவோடு காலகட்டம் அப்படிங்கிறது 71.43 சதுர்யுகங்களாக்கும். அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம். சுவயம்புவ மனுவோடு 71.43 சதுர்யுகங்களுக்கு அப்புறம் ஸ்வாரோஜிஷ மனு பதவி ஏற்பர். அவரு 71.43 சதுர்யுகம் பரிபாலனம் நடத்துவர். அப்படி 71.43 பிளஸ் 71.43 இப்படியாக 143.26 சதுர்யுகங்களுக்கு அப்புறமாக்கும் உத்தம மனு
അതാണിത് പ്രിയവ്രതനോട് പുത്രൻ സ്ഥാനം ഏത്തുക്കുവർ. പ്രിയവ്രതനോട് 10 പുത്രர்களுக்கும் ഒരു പുത്രിക്കും ശേഷം ജനിച്ച പുത്രനാക്കും ഉത്തമൻ. அந்த ഉത്തമൻ 3வது മന്വന്തര அதிபதியாயிட்டு സ്ഥാനം ഏത്തുക്കുവർ. அதுக்கப்புறம் 71.43 சதுரயுகங்களுக்கு அப்புறமாயிட்டு தாமசன் സ്ഥാനം ഏത്തുക്കുവർ. (143.26 சதுரயுகங்களுக்கு அப்புறமாக்கும் தாமசன் அப்படிங்கிற பிரியவிரத புத்திரன் ஸ்தானம் ஏத்துக்குவர். அதுக்கப்புறம் 4வது மன்வந்தர அதிபதி தாமசனுக்கு அப்புறம் രൈവതൻ സ്ഥാനം ഏത്തുക്കുവർ. எல்லாருக்கும் ஆட்சி காலகட்டம் அப்படிங்கிறது 71.43 சதுரயுகங்கள் ஆக்கும். ஒரு சில இடத்துல நம்ம 71 சதுரயுகங்கள் அப்படின்னு புராணங்களில் பார்க்கறதுக்கு சாதிக்கும். ஒரு சில இடத்துல அதை ரவுண்டு பண்ணி 72 சதுரயுகம் அப்படின்னும் பார்க்கறதுக்கு சாதிக்கும். கரெக்டான ஒரு கால்குலேஷன் அப்படின்னா 1000 சதுரயுகம் டிவைடட் பை 14 மன்வந்தர அதிபதிகள் அப்படின்னு போட்டானா 71.43 சதுரயுகங்களாக்கும். சரியான ஒரு கால்குலேஷன். 71.43 சதுரயுகம்னு வரத்த அந்த சதுரயுகங்களோட காலகட்டம் ரொம்ப பெருசாக்கும். அதை ரவுண்டப் ஆக்கிட்டு நமக்கு 71 அப்படின்னோ 72 அப்படின்னோ எடுத்துட்டாலும் நிறைய காலகட்டங்களாக்கும். அதில் நமக்கு வித்தியாசம் வரதை காணறதுக்கு சாதிக்கும். அதனாலேயாக்கும் இங்கே ஒவ்வொரு மன்வந்தர அதிபதியோட காலகட்டத்திலையும் 71.43 அப்படின்னு செப்பரேட் ஆகிட்டு எடுத்து சொன்னது. ഒരു മനുവോട് 71.43 காலகட்டத்தையாக்கும் ஒரு மன்வந்தர காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. 2 மன்வந்தரங்களுக்கு அப்புறம் வர 3, 4, 5 மன்வந்தரங்கள் பிரியவிரதனோடு புத்திரர்களோடு ஆட்சி காலகட்டமாக்கும். மன்வந்தர அதிபதிகளாயிட்டு அவ ஸ்தானம் வகிப்பா. அதுக்கப்புறமா 6வது மன்வந்தர அதிபதியாயிட்டு சாற்றுஷன். அதுக்கப்புறம் நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற 7வது மன்வந்தர அதிபனான வைவஸ்வதனோட காலகட்டம். மன்வந்தர அதிபதிகளோட காலகட்டம் எல்லாம் டீட்டெயில்ஸ் ஆயிட்டு பிரம்மாவோடு ஆயுள் வரை இருக்கிற கால நிர்ணயங்கள் எல்லாம் நம்ம டீட்டெயில் ஆயிட்டு ஆல்ரெடி பார்த்ததாக்கும். எல்லாம் பகவத் நிச்சய பிரகாரமாயிட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸட் ஆக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். லோக நன்மைக்கு ஆயிட்டாக்கும் പ്രിയവ്രതൻ ഗൃഹസ്ഥാശ്രമം സ്വീകരിച്ചത്, 2 திருமணம் பண்ணிண்டது, 13 புத்திரர்களும் ஒரு புத்திரியும் அவருக்கு உண்டானதும் இந்த உலகத்தோட நன்மைக்காயிட்டாக்கும். இதுல 3 புத்திரர்கள் மன்வந்தர அதிபதிகளான 3 புத்திரர்கள் பகவானோடு பாதத்தில் சரணாகதி அடைஞ்சா. அவ பிரவൃத்தி மார்க்கத்தை விட்டுட்டு நிவൃத்தி மார்க்கத்துக்கு சஞ்சரிச்சா.
இப்படிங்கிறதெல்லாமாக்கும் நம்ம பார்த்தது.